ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சு சூப்பர் டேஸ்டியான ஒரு டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது என் குழந்தைங்களோட ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லலாம். இதை செஞ்சால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண கூட விட மாட்டாங்க, உடனே காலி பண்ணிவிடுவாங்க. இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 350 ml அளவு இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் காஃபி பொடி சேர்த்துக்கலாம். காஃபி பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வேணும்னா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறா இருந்தால் இப்போ கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம கடைசியில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காஃபி மிக்ஸ் வந்து நல்லா கொதிச்சுட்டு இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா சில டைம் திரிஞ்சிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி தேவையில்லை, மீடியமான அளவு பீட் பண்ணி எடுத்துட்டால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்து இது செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டின் வந்து எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க நார்மல் டிஃபன் பாக்ஸு, தட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் மேரிகோல்டு பிஸ்கெட் வந்து 3 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காஃபி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த காஃபி மிக்ஸுக்கு கூட கொஞ்சம் நீங்கள் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அந்த க்ரீம் கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக செகண்ட் லேயர் இதே மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். செகண்ட் லேயருக்கு அப்புறம் தேர்ட் லேயரும் நம்ம இதே மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காஃபி ஊற்றி நல்லா செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா விப்பிங் க்ரீம், அது வந்து எடுத்து நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு நல்லா எங்குமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மினிமம் வந்து 1 ஹவராவது நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் வச்சேன், அதுக்கு மேலே பசங்க வைக்க விடலை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மினிமம் 1 ஹவர் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 2-3 ஹவர்ஸ் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.